ஒரு ஆப்பிள் மரத்துல இருந்து லட்சக்கணக்கான வெரைட்டி ஆப்பிள்கள் வளருது. அதுல எந்த ஆப்பிள் ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட அந்த தடை செய்யப்பட்ட ஆப்பிள் பற்றிய சுவையான தகவல்களை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். எந்த ஒரு ஆப்பிள் மரங்களும் ஒரே மாதிரியான ஆப்பிள் பழங்களை கொடுக்கறது இல்ல. ஒரு கொய்யா மரத்தை எடுத்துக்கிட்டா அதுல வளர்ந்து வர்ற எல்லா கொய்யா பழங்களும் ஒரே பழங்கள் தான், அதாவது ஒரே வெரைட்டி தான். பழம் எவ்வளவு பழுத்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் மாறும், ஆனா எல்லாமே ஒரே வெரைட்டி தான். ஆனா ஒரு ஆப்பிள் மரத்தில் வளரக்கூடிய ஒவ்வொரு ஆப்பிளும் ஒவ்வொரு வெரைட்டி. இதனால லட்சக்கணக்கான ஆப்பிள் வெரைட்டிகள் கிடைக்குது. சொல்ல போனா கோடிக்கணக்கான ஆப்பிள் வெரைட்டிகள். ஆனா ஒரு ஆப்பிள் வெரைட்டியை மிஸ் பண்ணிட்டா மீண்டும் அது எந்த ஆப்பிள் மரத்துல இருந்தும் கிடைக்காது. ஆனா எப்ப கிடைக்க போனாலும் ராயல் ஆப்பிள், காஷ்மீர் ஆப்பிள் அப்படின்னு கேட்டா கிடைக்குது. அது எப்படி கிடைக்குது? ஒரு காலத்துல இந்த ராயல் ஆப்பிள் ஏதோ ஒரு மரத்துல ஒன்னே ஒன்னு வளர்ந்திருக்கும். அந்த ஆப்பிள் பாக்குறதுக்கு பளபளப்பாவும் பெருசாவும் சாப்பிடுறதுக்கு சுவையாவும் இருந்திருக்கும். அதனால அந்த ஆப்பிள் வளர்ந்த கிளையை மட்டும் ஒடிச்சு எடுத்து வச்சுப்பாங்க. அந்த கிளையை அதே ஆப்பிள் மரத்துல இருக்கிற இன்னொரு கிளையோட கிராஃப்டிங் பண்ணுவாங்க, அதாவது ஒட்ட வைப்பாங்க. அந்த கிளையில இருந்து வளர்ந்து வர்ற ஆப்பிள் மட்டும் அதே ஆப்பிள் வெரைட்டியா வளர்ந்து வரும். ஆப்பிள் மரங்கள் செடியா இருக்கிறப்பவே எல்லா ஆப்பிள் மரத்திலையும் இந்த கிராஃப்டிங் செய்வாங்க. ராயல் ஆப்பிள் வேணும்னா அந்த கிளையை கிராஃப்டிங் பண்ணுவாங்க. ரெட் டெலிசியஸ் அப்படின்னு ஒரு ஆப்பிள் இருக்கு, அது வேணும்னா அதை கிராஃப்டிங் பண்ணுவாங்க. சின்ன செடியா இருக்கிறப்ப அந்த கிராஃப்டிங் பண்றதால வளர்ந்து வர எல்லா ஆப்பிள்களும் அதே ராயல் ஆப்பிள்களா தான் வளர்ந்து வரும். ஆனா அதே மரத்துல இருந்து ஒரு ஆப்பிளை எடுத்து அதுல இருக்கிற விதையை எடுத்து மண்ணுல புதைச்சா அதே ஆப்பிள்கள் வளராது, ரேண்டமான ஆப்பிள்கள் தான் வளரும். இதுல ஷாக்கிங்கான உண்மை என்ன தெரியுமா? ராயல் ஆப்பிளோட கடைசி கிளை காய்ந்து மண்ணோட மண்ணா மக்கி போயிடுச்சுன்னா அடுத்து இந்த உலகத்துல எங்க தேடினாலும் ராயல் ஆப்பிள் கிடைக்காது. இதே போலதான் எல்லா ஆப்பிள்களும். இப்படி கிராஃப்டிங் பண்ணி 7500க்கு மேலான ஆப்பிள் வெரைட்டிகள் நம்ம வச்சிருக்கோம். அதுல 20ல இருந்து 25 வரைக்கும் தான் கமர்ஷியல் யூஸ்க்கு வருது. மிச்சம் இருக்கிற வெரைட்டிகளை ஆய்வாளர்கள் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா காட்டுல வளர்ற ஆப்பிள் மரங்கள் இன்னும் பல லட்ச வகையான ஆப்பிள் பழங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அதுல ஒருவேளை நம்ம இப்ப சாப்பிடுற பழங்களை விட டேஸ்டியான பழங்கள் வளர்ந்து ஜஸ்ட் லைக் தட்டா மண்ணுல விழுந்து மக்கி போயிட்டு இருக்கலாம். உலகத்தோட 50% ஆப்பிள் விற்பனையை கையில வச்சிருக்கிற நாடு அமெரிக்காவோ ஐரோப்பாவோ இல்ல, சீனா. 1800 காலகட்டத்தில் தான் இந்தியால பிரிட்டிஷ் அரசாங்கம் மூலமா ஆப்பிள்கள் பயிரிடப்பட்டிருக்கு. காஷ்மீர் ஆப்பிள்கள் உலகத்தில் சுவையான ஆப்பிள்கள்ல ஒரு ஆப்பிளா இருக்கு. இப்படி கோடிக்கணக்கான ஆப்பிள்கள்ல ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட அந்த சபிக்கப்பட்ட ஆப்பிள் எது? பைபிள்ல ஆதாம் ஏவாள் பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னு மட்டும் தான் இருக்கு, தவிர அது எந்த பழம் அப்படிங்கிற பெயர் எதுவும் குறிப்பிடப்படல. பைபிள் நிறைய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுச்சு, லத்தீன் மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. அப்படி மொழிபெயர்க்கிறப்ப அந்த பழத்தோட பேர் மலும் அப்படின்னு லத்தீன்ல மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. லத்தீன்ல மலும் அப்படின்னா டெவில் அல்லது சாத்தான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, ஆப்பிள். இதை பயன்படுத்தி தான் அடுத்தடுத்து வரையப்பட்ட படங்கள்ல ஆப்பிள் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு முன்பு கிரேப்ஸ், மாதுளை பழங்கள் தான் அந்த ஆர்ட்கள்ல வரையப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.